சென்னை நகரின் சிறந்த சுவையில் மகிழ அண்ணா நகர் விமல மெஸ் தான். நமது பாரம்பரிய சுவையில் அண்ணா நகர் விமலம் மெஸ், சென்னை. வணக்கம். சினிமாக்கும் ஆக்டிங் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆஸ் அன் ஆக்டர் ஏன்னா வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ரெண்டுமே உண்மையாக நீங்கள் ஃபீல் பண்ணி தான் அதே ஒர்க்கு தான் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து உங்களை சுற்றி நடக்கிறது வந்து வேறு அந்த லாஜிஸ்டிக் அண்ட் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் வந்து நீங்கள் ரிஹர்சல் ஒத்திகை பார்க்கறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட உள்ள அந்த ட்ராவல் வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்கும். அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். வெதர் சினிமாவில் வந்து நிறைய நீங்கள் ரீடேக் வாங்கலாம். அது ஸோ அதுக்கான சில எப்படி சொல்கிறது, ஆனால் வந்து அதே சமயத்தில் சினிமாவில் வந்து இட்ஸ் ப்ளக் அண்ட் ப்ளே. அங்கே அன்றைக்கி என்ன வருதோ அதுதான். இங்கே தேட்டரில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இங்கே வந்து அஃப்கோர்ஸ் டைரக்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது எடிட்டிங் அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை சேவ் பண்ணுது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து தேட்டர்லேருந்து வர்றது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாத்தியமான தோணுது ஒரு ஆக்டருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஜேர்னி வந்து தேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரொம்ப முக்கியமாக தோணுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்கிறது, அந்த இத்தனை கிராஃப்ட்டும் வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து டைரெக்டாக போய் ஒரு ஆக்டராக நிற்கும் போது ஒவ்வொரு கிராஃப்ட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளவோ கிடையாது. வெதர் இன் தேட்டரில் வந்து உங்களோட காஸ்டியூம் நீங்களே பண்ணி ஆகணும், லைட்டிங் பண்ண கற்றுப்பீங்க, சவுண்டு பண்ண கற்றுப்பீங்க, அத்தனை ஈவன் டிக்கெட் சேல்ஸ் பண்ணுவீங்க, உங்களோட இது டாய்லெட் நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும், பப்ளிக்கு நீங்கள் எல்லாமே வந்து ஒரு தியேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது எல்லா படிப்படியாக தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போய் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். தவிர டைரெக்டாக போய் நீங்கள் ஒரு ஹீரோயினாவோ ஒரு சீனாவோ வந்து அப்படி கிடையாது. ஆனால் நான் ஒர்க் பண்ண தியேட்டர் அப்படி அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இன்றைக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தெரியல, அது அவங்க தான் கேட்கணும். பட் ஆனால் அந்த விதத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் வந்த டைம் அப்படி இந்த மாதிரி கேரக்டர் என்னோடய ஏஜில் இந்த மாதிரி ஒரு சீன் வந்தால் கூட வந்து ஒரு ரெஜிஸ்டரா மாதிரி எனக்கு பரியரும் பெருமாள் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கபாலி என்னோடய முதல் படம், ஃபஸ்ட்டு சீனே வந்து ரஞ்சித் சார் என்னை நம்பி
ரஜினி சாருக்கு நான் ஒரு டைலாக் சீன் வர்றது இப்போ என்னோட தமிழ் சினிமாவில் நான் ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணது ரஜினி சாரோட. ஸோ அந்த மாதிரி அவங்க நம்பி அந்த மாதிரி இந்த மாதிரி தேட்டர் ஆர்டிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், எங்களை என்கரேஜ் பண்ணணுன்ற திரும்ப தேட்டர் ஆர்டிஸ்ட் சினிமாக்குள்ளே வரத்துக்கான ஒரு வாய்ப்பு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. வெற்றிமாறன் சார் வேறு வட சென்னையில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அத்தனை ஜாம்பான்கள் என்னை சுற்றி வெறும் டைரக்டர்ஸாக இருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சீன் கிடைக்கும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்டு நான் சினிமாவுக்கு வந்தது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்சிடெண்ட். பட் அதுக்கு நான் சின்ன வயசுலேருந்து ஆக்டர் ஆகணுன்ற கனவோடு வந்தேன்னா அது கம்ப்ளீட்டாக போய் எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் தான். ஆனால் அது வந்ததுலேருந்து சினிமா எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. இவங்க இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஒரு சீன் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது இயல்பாக அமைஞ்சது நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். மாரி செல்வராஜ் சார் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ சுலபமாக என்கிட்ட கொடுக்கல. அதுக்கு நான் 2 ஆடிஷன் போனேன். அதுக்கப்புறமே அங்கே திருநெல்வேலி போயிட்ட பிறகு எனக்கு நாள் ஷூட்டிங் இல்லை. பட் ஆனால் திருநெல்வேலின்றது அது ஒரு புது இடமா இருந்தது. அங்கே ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் தேடும் போது நான் நினச்சேன், ஓகே இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லாமல் இருந்ததுனால நான் அன்றைக்கி லோக்கல் பஸ் எடுத்து அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே நான் பார்த்த ஒரு மோஸ்ட்லி அங்கே இருக்கிறவங்க அவங்ககிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அவங்க அந்த இயல்பு தன்மையோடு அதே சமயத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னசென்ட்னா கோழைத்தனம் சொல்லலை, அந்த கம்பீரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு இன்னசென்ஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த டீச்சர்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது அவங்க அவ்வளோ இயல்பாக இருப்பாங்க. அவ்வளோ அது அங்கே ட்ராவல் பண்ண அங்கே கிடைச்ச ஒரு விஷயம். அந்த மூவியில் அது தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிற மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார் அண்ட் வெற்றிமாறன் சார் 3 பேருமே சொல்லப்படாத கதைகள், இந்த மாதிரி லைம்லைட்டில் இல்லாத கேரக்டர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களோட சினிமாவை அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் நான் ஒரு சின்ன ரோல் என்னவாக இருந்தாலும் அது எனக்கான சான்ஸை தான் நான் எடுத்துக்கிறேன். பர்சனலாக நானாக இருக்கிறதுனால நான் எதுவும் புதுசாக கற்றுக்க போகிறதில்ல. நான் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்குள்ள சில கேள்விகள் தோணியிருக்கு. அவங்க அந்த கேரக்டர் பண்ணதுனால எனக்குள்ளமே சில கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கான சிலதுக்கு பதில் உண்டு, சிலருக்கு பதில் இல்லை. ஸோ அது ஒரு சான்ஸாக தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கொமர்ஷியல் என்டர்டெய்னிங் மூவின்றது அதுவும் பப்ளிக்கு தேவை தான். அது தேவைன்றவங்களுக்கு எனக்கு புரியுது. பட் எனக்கு இவங்க இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது ஐ ஃபீல் ஹாப்பி வித் இட். என்கிட்ட டைரெக்டாக அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்தாலே நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா அது என் பிரச்சனை இல்லை, அவங்களோட பிரச்சனை. அது
அந்த எஸ்தட்டிக்ஸை வந்து என் மேலே அவங்க திணிக்கக்கூடாது. அது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். பட் அது அவங்களோட சாய்ஸ். அது அவங்களுக்கு ஒயிட்டுன்றது அவங்களுக்கான ஒரு எஸ்தட்டிக் மாடல். அது என்னோடது இல்லை. அது எப்படி என்னை பாதிக்கலைன்னா வந்து நான் அப்ராடில் வாழ்ந்துவேன். அங்கே வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருமே வந்து என்னோடய ஸ்கின் டோனை வந்து அட்மையர் பண்ணியிருக்காங்க. உன்ன மாதிரி உன் கலர் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்துருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் மேபி இங்கே நான் இது வரைக்கும் நான் கேட்டது என்னென்னா வந்து நிறையா பெண்கள் வந்து அவங்களோட டஸ்கியாக இருக்கிறதோ இல்லை டார்க்காக இருக்கிறதோ அவங்களுக்கு பிடிக்கலன்றது எங்கே வருதுன்னா வந்து அவங்கக்கிட்டேருந்து வரதில்லை. வெளியாட்கள் வந்து நீ அழகாக இருக்க ஆனால் வந்து கருப்பாக இருக்க அது அது அடுத்தவங்கக்கிட்டேருந்து தான் அது திணிக்கப்படுது தவிர வந்து மோஸ்ட்லி அந்த பெண்கள் வந்து ஒரு அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அதுக்கான சேஞ்சஸ் நம்ம எட்டு வரணுன்னா வந்து நம்ம இதை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். வி ஷுட் பி ப்ரவுட் அபவுட் அவர் ஸ்கின். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்மளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து அடுத்தவங்க நம்ம மேலே அதை திணிக்காமல் பார்த்துக்கணும். இது ஒரு பெரிய பேரடாக்ஸலான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் வந்து நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு சம்மர் ஆனால் போய் எல்லோரும் வந்து சன் பாத் எடுப்பாங்க. என் கலர் ஆகணும்னு என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து அது பெரிய காம்படிஷனாகவே இருக்கும். திரும்ப இது ஒர்க்கு செப்டம்பர் ஒர்க்கு எல்லோரும் வந்து ஹாலிடே போயிட்டு வந்து இது இன்ஃபேக்ட் என்னோடய ஒர்க் பிளேஸில் வந்து எல்லோரும் என் கலர் ஆனாங்கனாலும் வந்து காம்படிஷன் போகும். ஸோ இங்கே நம்ம ஊரில் என்னென்னா வந்து அதே நிறையா காசு செலவு பண்ணி வெள்ளையாகணும்னுட்டு இங்கே நம்புகிறாங்க. ஸோ அது ஒரு பொய்யான ஒரு ஐடியா. நம்ம ஏன் அது இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு திணிக்கப்பட்டதுன்னு எனக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வெஸ்ட்டில் வந்து நம்ம கலரை வந்து அப்படி விரும்புவாங்க. ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்ட பிறகு வந்து ஸ்டீரியோ டைப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் அதே சமயத்தில் அந்த கதாபாத்திரம் தான் வந்து நம்மளை அடையாளம் காட்டுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல சில சமயம் அந்த டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வேரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சி அதில் என்ன ஒரு இப்போ ரைட் நான் என்ன இருந்ததுன்னா தேட்டர் ஆர்டிஸ்ட்னால் வந்து இந்த மாதிரி பயங்கர ட்ராமா அழுவுற சீனு அந்த மாதிரி வந்து அடிக்கடிக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு டைம் பண்ணலாம். பட் திரும்ப திரும்ப அதில் போய் மாட்டிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சினிமான்றது அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். நான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்ட பிறகு வந்து என்ஜிஓஸில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 2 வருஷமாக. அந்த சமயத்தில் எனக்கு பசங்களுக்கு வந்து சம்மர் கேம்ப் டைமில் வந்து சைக்கிள் வாங்கணும். அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து சில பொருள் இது சைக்கிள் அப்புறம் அவங்க விளையாடுறதுக்கான சில விஷயம் வாங்கணுன்ட்டு. அப்போ எனக்கு அவ்வளோ நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மூவி வந்து பாண்டிச்சேரியில் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் வந்திருந்தார். அந்த சமயம் வந்து நான் சும்மா அங்கே டிரான்ஸ்லேட்டர் தான் ஒர்க் பண்ணான்னு ஒரு சீனுக்கு வந்து கவுண்டர் டயலாக் சொன்னேன். அப்போது அவர் வந்து நீங்கள் தேட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அது ஒர்க் ஆகும்னு சொன்னார். அந்த படத்துலேயும் ஒரு ரோல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி தான் எனக்கு. ஆக்டிங்கிறது அது என்ன ஏது அந்த உலகமே எனக்கு புதுசு தான். ஸோ அப்படி தான் தேட்டருக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் நான் லக்கிலி அங்கே என்னென்னா வந்து அந்த தேட்டர் டைரக்டர் குமரன் வல்லவன் வந்து
அந்த நிறையா ஆர்டிஸ்ட், ஃபோக் ஆர்டிஸ்ட்லேருந்து அதே மாதிரி கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட்டும் வந்து நிறைய பேர் வந்து அங்கே ஒர்க் ஷாப்ஸ் கொடுப்பாங்க. தெருக்கூத்துலேருந்து ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வந்து நான் இவர் சம்பந்தம் சார் கூட பண்ணியிருக்கேன். தேட்டர்லேருந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வர்றது வந்து கொஞ்சம் டைம். அந்த தேட்ரு 3 வருஷம் வரைக்கும் வந்து சில வாய்ப்புகள் வந்தது. ஆனால் வந்து நான் போகலை. ஏன்னா வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஜேர்னியாக அது முடிக்கணும். அது ஒரு தேடுதலாக தான் இருந்தது. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறையா ஃபைட் இருந்தது. இது ஏன் நம்மளுக்கு, எனக்குன்னு நான் ஒரு நர்ஸ், எனக்குன்னு ஒரு இது வேலை இருக்குது, எனக்கு அது நம்ம ஏன் இது பண்ணணும்னுட்டு நிறையா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த வயசும் கிடையாது, ஏன் இந்த வயசில் போய் நம்ம தேட்டர் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சுது நம்ம எதுக்காக பண்ணோன்ட்டு. எப்படி புரிஞ்சுதுன்னா வந்து அங்கே நிறையா நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குது, இந்தியாவை திரும்ப வந்துட்ட பிறகு வந்து நான் இங்கே என்ன ப்ராப்ளமேட்டிக், எதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ன்றது வந்து டெய்லி தேட்டரில் வந்து அங்கே நாங்கள் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து அது சார்ந்த ஒரு ப்ளேவோ இல்லை ஏதாவது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம ஒரு ப்ரிவிலேஜான ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்மளால் இதெல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு இடம் இருக்குது, இது வந்து ஒரு மீடியம் கிடச்சிருக்கு. நம்ம திரும்ப ஆஸ் அ நர்ஸ் நான் வந்து ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பீப்புள் அண்ட் ஐ தாட் இது வந்து இது ஒரு வேறு விதமாக இட்ஸ் another வே டு டேக் கேர் ஆஃப் பீப்புள். ஐ தாட் அவங்கள யோசிக்க வைக்கிறது, அது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும்ன்றது இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஸ்ட்ரகிள்கான ஒரு டிஸ்கஷன் பிளேஸாக வந்து அது மாறுது இல்லையா, ஒரு தேட்டர் அண்ட் சினிமா. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து சினிமா அண்ட் தேட்டர் பண்ணேன். அதை பொறுத்த வரைக்கும் இந்த என்டையர் கிரெடிட்ஸ் கோஸ் டு ரஞ்சித் சார். ஏன்னா வந்து ஒரு முதல் படம், ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து நம்பி ரஞ்சித் சார், ரஜினி சார் கூட வந்து ஒரு சீன் கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குன்னு தெரியல. பட் நான் என்னை நம்பி ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பெரிய ஃபிலிம் ஸ்டார் கூட வந்து ஒரு சீன் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு படம் அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு தான் அவர் அது பண்ணியிருக்காரு. மீ2 மூமெண்ட் வந்து குளோபலாக வந்து அது எந்த அளவுக்கு அது எப்படி சொல்லி வீரியமாக முதல்ல நடந்ததோ அந்த அளவுக்கு இப்போ வந்து சுத்தமாக அதை பற்றி பேசினாலே எல்லோரும் வந்து மீ2ன்ட்டு போயிடுறாங்க. அதை கடந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயமா போயிடுது. அதில் எனக்கு என்ன இது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வந்து அது வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையில் நடந்த ஒரு ட்ரோமாவை பற்றி பேசுகிறா. அது வந்து நாங்கள் கேட்குறதுக்கான ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது உண்மையோ பொய்யோ தெரியல. அது வந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு ட்ரோமாவை பதிவு பண்ணுறாங்க. அதை கேட்கறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. திரும்ப வந்து அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக நிற்க வச்சு இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, நீ என்ன பண்ண, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறோமே தவிர அதுக்கான லிசனிங் பிளேஸ் இல்லை. அது இட்ஸ் அகெயின் மீ2ன்ற ஒரு நார்மலான அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் மீனிங்கை எடுத்துக்காமே வந்து அதை கடந்து போயிடுறாங்க. நான் தேட்டரில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ளே பண்ணேன், அல்ஃபோன்சினான்ற ஒரு டைட்டில் வச்ச ஒரு ப்ளே. அதில் வந்து ஒரு டைலாக் வரும் விமனை பற்றி, ரதர் யூ ஆர் அ ஹார் ஆர் அ மதர். இதுக்கு நடுவில் நாங்கள் இல்லை, நாங்கள் என்னவா இருக்கிறோம், எங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்று அம்மாவாக பார்க்குறீங்க, இல்லை
தாசியாக பார்க்குறீங்க. இதுக்கு நடுவில் என்னவா நான் இருக்க முடியும்? நன்றி.